கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி, அதாவது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். அவர் என்றென்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். அவர்கிட்ட பாரபட்சம் கிடையாது. அவர் சொல்வதை அவர் நிறைவேற்றி தீர்வார் என்பதில கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வார். சில நேரங்கள்ல சிலருடைய வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான தொல்லைகள், பயங்கரமான கஷ்டங்கள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் இவங்களோட வாழ்க்கையில் இப்படி நடக்குது? நல்ல ஒரு பதவியில இருந்தாங்களே, எதனால இவங்க இப்படி வீழ்ந்து போனாங்க? இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால நடக்கிறப்போ நாம அதை குறிச்சு ஆண்டவரோட சமூகத்துல யோசிக்கிறது உண்டு. இப்ப இங்க ஒரு சில வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 81 அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அதாவது இஸ்ராயேலின் மக்களை குறித்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நாம இந்த வசனத்தை நமக்கு எப்படி நாம பொருந்தோம் அப்படின்னா, நாமும் இஸ்ரவேலர்களை போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஜனம். கர்த்தர் இதுல இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலாவது அவர் வழி நடத்திட்டு தான் இருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிறகு தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவைய நமக்காக பலிகடாக கொடுத்திருக்கிறார். என் சொந்த மகனையே நான் உங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன், என்னுடைய வார்த்தையவே நீங்க சின்னாபின்னமாக்கி இருக்கிறேன், உங்களுக்காக ரணகலமாக்கி இருக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ நீங்க என்னோட வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு ஆண்டவருக்குள்ளேயே ஒரு கேள்வி. அதைத்தான் இங்க சொல்றாரு பாருங்க. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நான் சொல்றத கேட்டா உனக்கு நல்லதா இருக்கும். உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அதாவது நீங்க இந்த உலகத்துல கடவுளை தவிர, நம்மை வழி நடத்துகிற, நம்மை ரட்சிக்கிற தேவனை தவிர வேறொரு சக்தி நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு நீங்க எந்த காலத்திலையும் நினைச்சிடாதீங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்திட்டு வந்தவன் நான் தான் அப்படிங்கிறார். அப்புறம் என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவும் இல்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டு தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். இப்போ நான் எவ்வளவு பண்ணியும் அவங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க இஷ்டப்படி நடக்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? நான் அவங்களோட இஷ்டப்படி நடக்க சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இந்த வசனத்துல நமக்கு என்ன கருத்து ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, இன்றைக்கு அதாவது இன்றைய காலகட்டத்துல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம இஷ்டப்படி நடக்க ஆரம்பிக்கிறோம். நம்மை வழி நடத்தி கொண்டு வந்த ஒரு தேவன் இருக்கிறார். எகிப்து என்று சொன்னால் பாவம் என்று இந்த ஆவிக்குரிய வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. அப்ப பாவ வழியிலிருந்து நம்மை வழிநடத்தி வந்த கர்த்தர், அந்த பாவத்திலிருந்து இனிமே எதுவெல்லாம் பாவம், எதுவெல்லாம் மீறுதல், எதுவெல்லாம் அக்கிரமோ, மனிதனாய் இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்கிற அந்த சட்டதிட்டங்களை உருவாக்கி அதை நமக்கு காண்பித்து, நமக்கு அதை போதித்து, நல்லா கவனிங்க, நமக்கு அதை போதித்து நாம அதன்படி நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து வழி நடத்திட்டு வர்றார். அதுதான் எகிப்திலிருந்து வழி நடத்திட்டு வர்றதா அர்த்தம். சரி, இப்ப இந்த எகிப்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். அது ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா? வழி நடத்திட்டு வர்றது, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வழி நடத்த முடியும். அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தா எப்படி நம்மளை வழி நடத்த முடியும்? ஒரு பாவத்துக்குள்ளேயே இருந்துட்டா எப்படி நாம நல்ல வழி பயணத்துல நாம பயணிக்க முடியும்? ஒரு அக்கிரமத்திலே இருந்தோம்னு வச்சுங்களேன், எப்படி
அக்கிரமத்திலிருந்து நாம வெளியே வந்தா தானே அதுக்கான அதனுடைய அருவருப்புகள் என்னன்னு தெரியும். எல்லா கெட்ட பழக்க வழக்கத்துக்குள்ளேயும் நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா நன்மையான பழக்கங்கள் எப்படி நமக்கு எப்படி தெரியும்? அதுல இருந்து வெளியே வரணும்ல. அப்ப இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில, இப்படிப்பட்ட மோசமான பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, நம்ம வெளியே வருவதற்கு ஒரு ரெமிடி இருக்கு, ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன அந்த பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக ஒருவர் பலியாகணும், அதற்காக ஒருவர் ரத்தம் சிந்தணும், அந்த பலிகடாயா ஒருத்தரை நம்ம பலி செலுத்தணும் அந்த இடத்துல. அப்ப ஆடோ மாடோ கோழியோ அல்லது கழுதையோ அல்லது குதிரையோ நம்ம ஏதாவது ஒரு மிருகத்தை கொண்டு பலி செலுத்தி அந்த ரத்தத்தை தெளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னா அது இல்லை. அது அவ்வப்போது செய்கிற பாவத்துக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்துல கொடுக்கப்பட்ட ஒரு பலிகள். ஆனா நமக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்கு கொடுத்துறேன், ஒரு மனிதனை பலியாக்குகிறேன், ஒரு பாவம் அறியாத அழகான இளமையான ஒரு வாலிபனை நான் உங்களுக்காக பலியாக்குறேன், எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத, அங்ககீனம் இல்லாம, அதாவது ரத்தத்துல கூட கலப்பம் இல்லாம ஒரு பரிசுத்தமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு மகா உன்னதமான ஒரு வாலிபனை நான் உங்களுக்காக பலி செலுத்தேன், என்னுடைய வார்த்தையிலிருந்து உருப்பெற்ற அந்த மனித உருவத்தை நான் உங்களுக்காக பலி செலுத்துறேன், பலியாக கொடுக்கிறேன், நீங்க அவரை பலி செலுத்திக்கங்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும்? அவரை பலிகடாயா பலி செலுத்தி அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி இப்பதான் பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். இனிமேதான் அவர் வழி நடத்திட்டு போறார். அப்ப பாவத்திலிருந்து உங்களை நான் வழி நடத்திட்டு வந்தேன், எகிப்திலிருந்து உங்களை நான் வழி நடத்தி கொண்டு வந்தேன். அதை நீங்க நினைச்சு பார்க்காம, அந்த நன்றி உணர்வு உங்களுக்குள்ள இல்லாம நீங்க என்ன பண்றீங்க? தான் தோன்றித்தனமா உங்க இஷ்டப்படி நடக்கிறீங்க. இப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம திருச்சபைகளுக்கு உட்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேரு, கிறிஸ்தவத்துல ஊழியம் பண்றவங்க நிறைய பேரை நீங்க பாருங்க. அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால அவருடைய சந்ததி எப்படி இருந்திருக்குன்னு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ரொம்ப தாழ்வான நிலைமைக்கு, ரொம்ப கீழ்த்தரமான நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. இப்ப தாழ்மையுள்ளவனையும் எளிமையுள்ளவனையும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவனையும் கிறிஸ்துவானவர் அதிலிருந்து மீட்டு எடுத்து அவர்களுக்கு நல்லதொரு செய்தியை சொல்லி நல்லதொரு ஞானத்தை புகட்டி அவர்களும் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவங்களும் அந்த நிலைமைக்கு உருவானோம், நாமளும் அந்த நிலைமைக்குள்ள நுழைஞ்சு அந்த நிலைமைக்குள்ள நம்ம வாழ்ந்தோம். ஆனா என்ன ஆச்சு? நாளாக நாளாக பணம் சேர சேர, செல்வம் சேர சேர நாம நம்முடைய தேவனை மறந்து போனோம். நம்மை வழி நடத்தி வந்த அற்புதமான தெய்வத்தை நாம மறந்துட்டோம். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குன அந்த பரிசுத்தத்தை நம்ம மறந்துட்டோம். நமக்காக தன்னையே அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவை மறந்துட்டோம். ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக நாம ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு, அதாவது வாரத்துல ஒரு முறை ஆலயத்துக்கு போவதை ஒரு சடங்காக நாம நினைச்சிருக்கிறோம். அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை இம்மானுவேலர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம நடக்கிறது இல்லை. ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஒரு அங்கத்தினரா இருக்கிறோமே, நாம ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறோமே, நமக்கு திருச்சபையிலிருந்து கிடைக்கக்கூடிய எந்த நன்மைகளும் நமக்கு விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போறவங்களா தான் இருக்கிறோமே தவிர, நம்முடைய செய்கைகளினாலும் நம்முடைய எண்ணங்களினாலும் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவராக இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய ஊழியர்கள் கூட அவங்களுக்கு சொத்து சுகங்கள் அதிகமா சேர சேர என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை மறந்துட்டு தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளுகிறார். இப்ப அவர்கள் தான் தேவன் போல ஆயிடுறாங்க. இப்ப ஒரு ஊழியக்காரர் அவரு இருக்கிறாரு, இறந்து போயிடுறாரு, அவரோட பிள்ளைகள் அந்த ஊழியத்தை பண்றப்ப தன் தகப்பன் பரலோகத்துல இருக்கிறாரு, அவரு உங்களுக்காக பறிஞ்சு பேசிட்டு இருக்காருன்னு அவரை இயேசு கிறிஸ்துவுக்கு இணையா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த உலகத்துல. இங்க என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படிங்கிறார். ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, பணத்தினாலும் பொருளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் யாரெல்லாம் உயர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தன்னை தேவனாக்கி கொள்ளுகிறார். இது மற்ற மார்க்கத்தில் மட்டுமல்ல, கிறிஸ்தவத்திலேயே அது நடக்குது. நான் உடனே சரி அவங்க இஷ்டப்படி விட்டுட்டேன் அப்படிங்கிறார். நான் அவங்கள தடுத்து நிறுத்தல, நான் எவ்வளவோ அறிவுரை சொன்னேன், நான் எவ்வளவோ வழி நடத்திட்டு வந்தேன், நான் என்னை அர்ப்பணிச்சு அவங்களுக்கு நான் அந்த விடுதலையை பெற்றுக் கொடுத்தேன், அதையெல்லாம் மறந்துட்டாங்க அப்படிங்கிற. அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க.
இந்த உலகத்துல ஒரு அழகான வாலிபன் தன்னை அர்ப்பணிப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. தன்னிடத்துல எந்த குறைபாடும் இல்லை. முண்டியோ முடவனோ கூனனோ குருடனோ கிடையாது. ஆரோக்கியமான அழகான வாலிபன். இப்படி ஒரு அழகா இருப்பாராமா இயேசு கிறிஸ்து. உன்னத பாட்டுல சொல்றார், அவர் வெண்மையும் சிவப்புமானவர். ரோஜா பூ கலர்ல இருந்திருக்கார். வெண்மையும் சிவப்பும் கலந்தா எப்படி இருக்கும்? அப்படியே ரோஸ் கலர்ல. அந்த ரோஜா பூ கலர்ல இருந்த அந்த வாலிபனை நமக்காக பலி கொடுத்தோமே. நினைச்சு பாருங்க. இளமையாய் நல்ல ஆரோக்கியமான வயசுல முதிர்ந்து போய் நடக்க முடியாம ஓட முடியாம அதாவது எதுவுமே பண்ண முடியாம இருந்த வயசுல நாம பலி கொடுக்கல. 33.5 வயதான இளம் வாலிபன். அந்த வாலிபனை நமக்காக பலி கொடுத்திருக்கிறோம். இந்த உலக இன்பங்கள் ஒண்ணுமே அனுபவிக்காத ஒரு வாலிபனை நாம என்ன பண்ணிருக்கிறோம்? நமக்காக பலி கொடுத்திருக்கிறோம். எந்த குறைபாடும் இல்லாத ஒரு அழகான தெய்வத்தை நமக்காக பலி கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் மறந்துட்டோம். மறந்துட்டு நமக்கென்று ஒன்றை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். நம்முடைய பணத்தினால, நம்முடைய பொருள்னால. இதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்தது. அவரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாம, அவரை நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்தாலோ, அவருக்குள்ளே நாம வாழாம இருந்தாவோ இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இல்லை. அதையெல்லாம் மறந்துட்டு நாம என்ன பண்றோம்? நம்ம இஷ்டம் போல நமக்கு எதுவெல்லாம் வாழ்க்கைன்னு தோணுதோ அதை நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படியே நடக்கிறார். இதனால என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டுல, திருச்சபையில, நம்ம ஊர்ல என்ன நடக்கும்? நம்ம எங்கேயோ என்னமோ நடந்துட்டு போதும், அதை விடுங்க. நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்கும்? ஏன்னா வீட்டுக்குள்ள சமாதானம் இருந்தா தான் அந்த சமாதானம் நம்ம மூலியமா சபைகளுக்கு போகும். அப்ப வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை, சண்டை மேல சண்டை இருந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வரும், தற்கொலைகள் அதிகமா இருக்கும், வீட்டுக்குள்ள சண்டைகள் அதிகமா இருக்கும், கொலைகள் அதிகமா இருக்கும். எதுவெல்லாம் நம்ம கூடாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும். நம்ம இஷ்டம் போல நடந்தோம். அப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நடந்து அவர் நமக்காக செய்திருக்கிற அந்த தியாகத்தை உணர்ந்து அதன்படி நாம நடக்கிறப்போ அவருடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கி, யோவான்ல சொல்றாரு, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திரு, என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கட்டுங்கிறார். அப்ப இந்த இம்மானுவேலர் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து இதன் மூலமாக நமக்கு போதித்த அந்த போதனைகளை நாம உள்வாங்கி நம்ம இஷ்டம் போல நடக்காம நமக்காக அவர் இழந்திருக்கிற எல்லாவற்றையும் நாம நினைவு கூர்ந்து, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காகவே பலி செலுத்தினாரே அப்படின்னு அந்த உணர்வு நமக்குள்ள அந்த உணர்வுகளோடு கூட நாம கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை சீரு சிறப்புமா இருக்கும். இல்லைன்னா ஒரே சண்டை, ஒரே சச்சரவு, ஒரே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. அன்பானவர்களே, ஏன் பெரிய பெரிய ஆள்களை வீழ்ந்து போறாங்க தெரியுமா? தன் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால அவர்கள் கடவுளை மறந்து போகிறாங்க. நமக்குள்ள கூட கொஞ்சம் காசு வந்துட்டாவே நம்ம கடவுளை மறந்துடும். நம்முடைய தேவைக்கு அதிகமான பணம் நமக்குள்ள வந்துட்டாவே நம்ம கடவுளை மறந்துடுறோம். நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் நாம செய்யறோம். நாம கடவுளை தேடி போறதை நாம விட்டுறோம். அவர் நம்மளை தேடி வரட்டுங்கிற ஆணவத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அன்பான அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் நீங்க எங்க போனீங்கன்னாலும் உங்களை தேடி வருவேன்னு சொன்னாரு. அதுக்காக வேண்டி அவர் என்னை தேடி வரட்டும் அப்படிங்கிற அந்த ஆணவத்துல நாம இருந்தோம்னா உங்க இஷ்டம் போல நடங்கன்னு விட்டுருவார். அன்பானவர்களே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருப்போம். அவர் நமக்கு செய்த எல்லா விஷயங்களிலும் நாம நன்றியுள்ளவர்களா இருப்போம். அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளின்படி நாம நடக்கிறவங்களா இருக்கணும். இந்த லெந்து காலத்துல, இது லெந்து காலமாய் இருக்கிறபடினாலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது லெந்து காலம் என்பதை விட அறிக்கையின் நாட்கள் என்று சொல்வது ஒரு பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த லெந்து காலம்ங்கிற வார்த்தையை மாத்தணும்னு சொல்லல, இதை அறிக்கையின் நாள் என்று சொன்னால் கூட பொருந்தும் சொல்றேன். அப்ப நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் நம்ம செஞ்ச எல்லாவற்றையும் அவரோட சமூகத்துல நம்ம அறிக்கை செய்து நம்மை நாம மாற்றிக்கொள்ளுகிற போது நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதமான நிகழ்வுகள் நடக்கும். வேலை வாய்ப்புகளாகட்டும், திருமண காரியங்களாகட்டும், மற்ற எல்லா விஷயங்களாகட்டும், சுகம் பெறுகிற காரியங்களாகட்டும், வீட்டு கடன் பிரச்சனை தீருகிற காரியங்களாகட்டும், எல்லாவற்றையும் நாம சுதந்திரிக்க முடியும். அன்பானவர்களே, அதற்குத்தான் இந்த சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது. இந்த பூமியில நாம மனிதனாய் வாழ்கிற இந்த வாழ்க்கையின் காலத்துல எந்த விதத்திலையும் நாம கெட்டு போயிடாம, எந்த விதத்திலையும் நம்ம அழிஞ்சு போயிடாம, நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நாம மெதுவாய் ஞானத்தோடு ஓடுவதற்காகத்தான் இந்த சுவிசேஷங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இம்மானுவேலர் நமக்கு இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் போதிக்கிறார். அப்ப நாம இதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக இல்லைன்னா நினைச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. தயவு செய்து கர்த்தரை நெருங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தரோட செட்டைகளுக்குள்ளாக ஒளிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி நம்ம நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்குள்ளே வாழ்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே குடிகொண்டு நம்மை பரிசுத்தத்தின் வழியிலே அவர் நடத்துவார். நம்முடைய வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் வெற்றி பெறுகிற வாழ்க்கையுமாய் இருக்கும். அதுல மாற்றம் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு சோத்திரம். நீர் இந்த சங்கீதக்காரன் மூலியமாக எங்களுக்கு சொன்னபடி நீங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை நடத்தி வந்தது போல எகிப்து என்கிற பாவச் சேற்றிலிருந்து எங்களையும் வழிநடத்தினீர். நாங்கள் அதை மறந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளின்படி, எங்கள் எண்ணங்களின்படி நாங்கள் நடந்தோம். ஆகவே நீர் எங்களுடைய இருதய கடினத்தின்படி எங்களை விட்டு விட்டீர் என்கிற இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தை உடைக்கிறதாண்டு. நாங்கள் அப்படி இல்லாமல் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான தியாகங்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும். வியாதிகளிலிருந்து விடுதலையை தாரும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தாரும், கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலையை தாரும். உம்மை அண்டி இருக்கிற பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். உடைய கிருபையினாலே அவர்களை நிரப்பும். வெற்றியின் வாழ்க்கையை நீர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை இந்த மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.